ராம் நாராயண ராம். சந்தான் தள் சனதன் டால் என்பது ஸ்ரீ ஸ்ரீ பாலக் பிரம்மச்சாரிஜி அவர்கள் நிறுவிய ஒரு மத அமைப்பாகும். இந்த அமைப்பை ஸ்ரீ ஸ்ரீ பாலக் பிரம்மச்சாரி ஜி அவர்களே உருவாக்கினார். அவர்களின் நம்பிக்கையின்படி எல்லோரும் அவருடைய சந்ததிகள் மக்கள் ஆவர். வானில் இருக்கும் எல்லா நட்சத்திரங்கள், பூமியில் வாழும் எல்லா உயிரினங்கள், பூச்சிகள், படப்புழுக்கள் மற்றும் மண்ணின் ஒவ்வொரு துணுக்குகளும் சேர்ந்தே சந்தான் தள் உருவாகியுள்ளது. இதில் யாரையாவது விலக்கி சந்தான் தள் உருவாக்க முடியாது. சந்தான் தழில் உயர்வு தாழ்வு, பணக்காரர் ஏழை, பெரியவர் சிறியவர் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. எல்லோரும் சமமாகவே இருக்கிறார்கள். இந்த அமைப்புடன் இணைந்தவர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் எதையும் போதிக்கவில்லை. பாலக் பிரம்மச்சாரி ஜியின் எண்ணங்களை மட்டுமே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பிரம்மச்சாரி ஜியின் பிறப்பு சாதாரணமாக ஏற்படவில்லை. அவர் தாயின் கருப்பையில் இருந்தபோது அவருடைய உயிர் கௌராங்க மகாபிரபு ஜியின் ஆனது. குழந்தை பிறந்த 22வது நாளில் அவர் இடது காதில் இருந்து வெளியேறி பின்னர் பிரம்மச்சாரி ஜி அவர்களது உடலில் பிரவேசித்தார். பெரிய மகான்கள் எப்போதும் மனித இரத்தத்தின் வழியாக பிறக்கவில்லை. பிரம்மச்சாரி ஜி 3 வயதிலிருந்தேவே வேதங்களை பரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய முதல் பக்தரும் சீடருமானவர் மனாயி பக்கீர் ஆவர். அவருக்கு 178 வயதாக இருந்தது. அவர் ஒருமுறை ஒருவர் கொடுத்த பிச்சையை பெற்றபோது அந்த நபர் ஒரு சிறுவனாக இருப்பதைக் கண்டதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். பிறகு பிரம்மச்சாரி ஜி அவருக்கு தமது உண்மையான அதிபுத்திசாலித்தனமான வடிவத்தை வெளிப்படுத்தினார். பல பெரியவர்கள் பிரம்மச்சாரி ஜியிடமிருந்து திக்ஷா ஆன்மீக தீட்சை பெற்றுள்ளனர். சந்தான் தள் 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அரசாங்க பதிவு 1966ஆம் ஆண்டில் நடந்தது. பின்னர் மக்கள் இந்த அமைப்புடன் இணைந்து வீடு வீடாகச் சென்று பிரசாரம் செய்தனர். பிரம்மச்சாரிஜி யாருக்கும் பிச்சை அளிக்கும்போது அல்லது சீடராக ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களிடம் பணம், தானம், வைராக்கியம் அல்லது ஆடை எதையும் பெறவில்லை. அவரிடமிருந்து தீட்சை பெறுவதற்கு எந்த மனிதனும் ஜாதி, மதம், பணம், ஏழ்மை போன்ற அடிப்படையில் பாகுபாடு செய்யப்படவில்லை. சுதந்திரத்திற்கு முன் பிரம்மச்சாரி ஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி தன்னை சந்திக்கும் பலருக்கும் விளக்கிக் கூறினார். பிரிட்டிஷர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக மக்கள் பலரையும் அவர் ஊக்குவித்தார். அவர் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பகிர்ந்தளித்தார்.